வெல்கம் பேக் டு மை another episode of Mahesh Mind Voice. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னைய Facebookல ஃபாலோ பண்ற ஹோமிஸ் கிட்ட எல்லாம் உங்க லைஃப்ல நடந்த paranormal activities பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். paranormal activitiesனா உங்க லைஃப்ல என்னென்ன அமோனஷங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்க பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Audio Jungle 2 1 நான் ஒர்க் பண்ண பிளேஸ்ல ஒருத்தர் சொன்னாரு, 1994ல திருச்செந்தூர்ல கோவில் போயிட்டு அப்போ லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கினாங்களாம். மிட் நைட் டைம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் படுத்துட்டு இருந்தாங்க. பெட்ல ஒருத்தர் கீழே ஒருத்தர்னு. கீழே இருந்தவர் மேல ஏதோ ஹெவியா வெயிட் வச்ச ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கத்த ட்ரை பண்ணாரு, முடியலையாம். தென் ஃபியூ மினிட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல்டா இருந்துச்சுட்டாரு. அப்புறம் என்கிட்ட சொன்னவர்கிட்ட இந்த விஷயமா சொல்லி ஹோட்டல் மேனேஜர் கிட்ட விசாரிச்சா ஒரு 35-40 ஏஜ்ல பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டாங்களாம். இந்த ரூமை ஏன் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு பலார்னாரு. ஆக்சுவலா என்ன வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் பேரலைசிஸ் வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு சரியா தூக்கம் இல்ல, பாடி டயர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல வந்து யாரோ நம்ம முகத்துல ஏறி வந்து அமுக்குற மாதிரியோ கொல்ற மாதிரியோ மேலே ஏறி படுத்துட்டு இருக்க மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம பக்கத்துல கை நீட்டி பக்கத்துல படுத்துட்டு இருக்கவங்க கூப்பிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்காது, கை அசைக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஆனா கீழே போய் ஹோட்டல் ரூம்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் 30 to 45 ஏஜ்ல தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு ப்ரோ. முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி, தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. I faced trauma in 2017 to 2019 period. காத்து சுழட்டுன்னு ஊர்ல சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எழுந்து அலற ஆரம்பிச்சுட்டேன். வாயெல்லாம் ஒரு பக்கம் வந்து கோணிக்குச்சு. அப்புறம் கலவை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போட்டு அங்க 12 days தங்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியாச்சு. இதுதான் நான் சொன்னேன் ஸ்லீப் பேரலைஸ்ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பாடி ரொம்பவே டயர்டா இருந்துச்சு, தூக்கமே இல்லாம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் ஏறி வந்து அமுக்கி நம்மளுக்கு கொல்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது எல்லார் லைஃப்லயும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும். ஓகே, இது யாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேணாம். இங்க உங்களை அங்காள பரமேஸ்வரி தான் காப்பாத்திருக்காங்க. My beloved Chittappa passed away in Corona. He was loved by everyone in family. After we did last rituals in graveyard, we all stayed together in his home. My family, relatives, everyone. Due to overcrowd, we managed to sleep in all other places in home. My dad was sleeping next to me. Suddenly, he was stamped on his chest by someone. He woke up and saw his brother walking past us. It was my Chittappa. And one more uncle saw him passing the dining hall on the same night. உங்களுக்கு புரியுதா? அவங்க சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரா. கடைசி சடங்குலாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுத்திருக்காங்க. அவங்க அப்பாவோட செஸ்ட் யாரும் அமுக்குற மாதிரி இருந்துச்சு போல இருக்கு. முழிச்சு பார்த்தா அவங்க சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து போறாரா. இருக்கலாம் ப்ரோ, உங்க சித்தப்பாவை கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் வந்து பார்த்தா நிறைய இருந்திருக்கும். அது நிறைவேறாமே வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு, அது சொல்லாமே வந்து போயிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க ரூம் வந்து சுத்திட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் அவரை நீங்க பாத்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்டு அதுக்கு தேவையானதை செஞ்சு விடுங்க. ஆல்ரெடி இதை நான் இங்க சொல்லியிருக்கேன், பட் திரும்பவும் சொல்றேன். 2015 அந்த டைம்ல 10வது படிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் எங்க ஏரியால ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா சுடுகாடு. ரெண்டுக்கும் நடுவுல வெறும் காடு தான். அதுல கொஞ்சம் வெட்டையா இருக்கும். அங்க கிரிக்கெட் ஆடுவோம். ஒரு நாள் ஆடும்போது பால் அந்த ஸ்கூல் கிட்ட செவருக்கிட்ட போய் விழுந்துச்சு. அது முள்ளு காடுனால தேட கஷ்டமாகிட்டு டைம் வேற 6:30 தாண்டி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க ஒரு 4-5 பசங்க உள்ள போய் தேடணும். அப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு ஜன்னல்ல வெள்ளையா என்னமோ ஆடிட்டு இருந்துச்சு. எங்க யாருக்கும் அல்ல இல்ல, அப்படியே பாலை கூட தேடாம வெளியே ஓடிட்டோம். மறுநாள் காலையில ஏரியால இருக்க பெரிய அண்ணங்கள்லாம் கூப்பிட்டு போய் பால்ல எடுக்கலாம்னு போனோம். அப்பதான் தெரியுது அந்த வெள்ளை கலர்ல ஆடுனது சாக்கு பை. ஐயோ, நீ என்னமோ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் பதப்பதப்பா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சாக்கு பையக்கா பயந்துருக்கீங்க. அட பாவீங்களா, ஒரு உருவம் மாறி போகையா கிளம்பு. எனக்கு few days முன்ன நடந்தது. ஆக்சுவலி there is a dead person on tracks, like தலை தனியா பாடி தனியா. நான் அதை போட்டோ எடுத்தேன். அப்புறம் என்னோட சீனியருக்கு காமிச்சேன். உடனே she asked me to delete because what if it hunted you again? So deleted. கரெக்டா 2 days என்ன ஆச்சுன்னா, நான் கிளினிக் லேட்டா போனேன். ஒன் டே கர்ணம் என்னன்னு பார்த்தா கேட் போட்டிருந்தாங்க. காரணம் ஒன் டே காரணம் என்னன்னு பார்த்தா கேட் போட்டிருந்தாங்க. ரயில்வேல சேம் ஹேப்பன்ட் அகைன். வீட்டுக்கு போற அப்போ லேட் ஆச்சு. சரின்னு அடுத்த நாள் நைட்டு எங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது கீழே ஒட்டுனா மாதிரி ஒரு ரயில்வே கேட் இருக்கு. சோ நான் அதை சுத்தி தான் பைக்ல போவேன். பைக்ல போனா அப்போ ஐ ஃபவுண்ட் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஏதோ பிளாக்ல ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா இட்ஸ் லைக் ஒரு பொம்மை தலை தனியா பாடி தனியா இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ
இட்ஸ் illusion ஆர் சம்திங். பட் அதுக்கப்புறம் அந்த இடத்த கிராஸ் பண்றப்போ சின்ன பயம் இருந்துச்சு, அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அன்னைக்கு நைட்டு ஐ கோ டு ஹோம், டெல் திஸ் டு மை பேரண்ட்ஸ், திண்ணீர் வச்சு தூங்கிட்டேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல அடிப்பட்ட பாடியை பார்த்திருக்காப்ல, தலை தனியா பாடி தனியா. அது பார்த்துட்டு அமைதியா போலாம்ல, அது போட்டோ எடுத்து வந்து பார்த்திருக்காரு. அந்த பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்காம வந்திருப்பாரு போல இருக்கு. இது ஒரு illusion தான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பதபதைக்கு ஒண்ணு பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தியே நம்ம வந்து திரும்ப நகர்ற மாதிரியே வந்து இருக்கும் தெரியுமா. அதுதான் நடந்திருக்கு. நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். ஓகே, ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு தண்டவாளத்தை கொண்டாந்து தலையை விட்டு 2 துண்டாயி. சின்ன வயசுல மிட் நைட் 2 o'clockல எந்திரிச்சு வெளியே ஓடிடுவேன். லாக் போட்டு தான் வைப்பாங்க. என்னைய அப்படி ஒரு டைம் ஓடும்போது ஒரு ஹார்ஸ் அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறத பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தான். அந்த காலத்து ராஜா கெட்டப்ல. இப்ப நினைச்சாலும் பயத்துல வயித்த கலக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி வெளியே ஓடுற பழக்கம் இல்ல. ஐயோ, இது மர்மதேச கதை தானே. ராஜா மாதிரி வந்து தலை எல்லாமே குதிரை மேல ஓடுவான், அந்த ஸ்டோரி தானே. ஆனா நைட்டு வீட்டு லாக் போட்டு தான் வைப்பாங்க. நீ எப்படி 2 மணிக்கு ஏஞ்சி வெளியே போவ? தூக்கத்துல நடக்கிற வியாதியா? இந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? ஒரு 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்க பெரியம்மா பொண்ணு, அவங்க வீடு சுடுகாடு கிட்டதான் இருக்கும். ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுவா. திடீர்னு கத்தி அழுவா, திடீர்னு சித்தின்னு ஏதோன்னு கேட்டுட்டு ஓடுவா. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் பிஹேவ் பண்றது. சரி, காளையார் கோயில் கூட்டிட்டு போயிட்டு பாப்போன்னு தான் போனோம். அங்கேயே இந்த படத்துல காட்டுற மாதிரி ஆடிட்டா. எங்க அப்பா அம்மா எல்லாம் வாடா போடின்னு பேசி ஆடிட்டா. அப்புறம் யார் என்னன்னு கேட்டா, அப்புறம் அங்கதான் பக்கத்துல என் வீடு யாரோ ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லி பரிகாரம் பண்ணி சரி பண்ணாங்க. ஷி வாஸ் டோட்டலி ஃபைன் ஆஃப்டர் தட். இருக்குங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மந்திரிச்சு விட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும். நம்ம கூட நிறைய படத்துல பாத்துருக்கோம்ல, அந்த மாதிரிதான். மிட்நைட் 12 மணி இருக்கும். அப்ப அவசரமா 2 பாத்ரூம் வந்துருச்சு. போய் கக்கூஸ்ல உட்காந்து குண்டி கழுவிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ கத்துற சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. லைட்டா கொலுசு சவுண்டு, அப்புறம் யாரையோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்துச்சு. சரி என்னன்னு பாப்போம்னு குண்டிய கழுவிட்டு பாத்ரூம் விண்டோ வழியா பார்த்தா ஒரு கருப்பு உருவம் கத்திக்கிட்டே போகுது. பார்க்க பிளர்ரா பிளாக் கலர்ல இருந்துச்சு. அப்படியே கை கழுவாம கதை சாத்திட்டு எங்க அம்மா அப்பா நடுவுல போய் படுத்துட்டேன். இது நான் 6th படிக்கும் போது இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த 2 நாள் அது நல்லா சரியா தூங்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட விஷயத்த பேசி பேசி அந்த இன்சிடென்டோட ஃபியரே மறந்து கக்கா போற நேரத்துல ஒரு பெரிய சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ப்ரோ, இன்னும் கையை கழுவுனீங்களா இல்லையா? தாத்தா வாங்கின வால் கிளாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஓடும், ப்ராப்ளமே வராது. பேட்டரி மட்டும் மாத்திட்டு இருப்போம். 2020ல எங்க பாட்டி டெத் ஆனாங்க கொரோனால. அப்போ வாட்ச் ஸ்டாப் ஆன டைமும் பாட்டி டெத் ஆன டைமும் சேம். தாத்தா ஆல்ரெடி பாஸ்ட் ஆகி 30 years ago. ஓகே, we believe தாத்தா try to communicate with us via clock. உங்களுக்கு இனிமே தான் குட் டைம் ஸ்டார்ட். அட பாருங்களா, உங்க ஆயா செத்ததுக்கு அப்புறம் குட் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. இத தாத்தா வேற கிளாக் மூலமா உங்களுக்கு கம்யூனிகேட் இஷ்டத்துக்கு எதோட லிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல, உங்க பாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நல்லதான். எனக்கு இது ஒரு 10-12 years பேக் ஒருத்தர் சொன்னாரு. ஊர்ல கல்யாணம் முடிச்சுட்டு லேட்டா கிளம்பியிருக்காங்க மியூசிக் குரூப். நைட் வண்டி பஞ்சர். நியர்பை ஒரு வீடு இருந்திருக்கு. அங்க போய் தங்கிக்க கேட்டாங்களாம். அவங்களும் ஓகே சொல்ல. காலையில பார்த்தா அது சுடுகாடாம். அதுல விடுறீங்களா, இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க. நைட்டு பஞ்சரா, ஒரு வீட்டுல போய் கேட்டிருக்காங்களா தங்கிக்கலான்னு. அது காலையில பார்த்தா சுடுகாடா. இது வடிவேல் கதை மாதிரி இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. இது எங்க அப்பாக்கு நடந்த இன்சிடென்ட். எங்க அப்பா ஊர்ல ஷாப் வச்சிருக்காங்க. லேட்டா 11 PM அப்படி வீட்டுக்கு வருவாங்க. தெருவுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நைட் வந்திருக்காங்க. அப்படி அதுக்கு ப்ரீவியஸ் டே ஒரு பொண்ணு தாங்க முடியாத ஸ்டொமக் பெயினால தீ வச்சு கொளுத்திட்டு செத்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட்னால அந்த பொண்ணை தெரியும் அப்பாக்கு. எங்க வீட்டுக்கு கொல்ல போறோம் சொல்லுவாங்கல்ல, அது எங்க வீட்டுக்கு வழியா தான் போகணும். அந்த பாதையில கொலுசு சவுண்ட் கேட்டிருக்கு. யாருன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா பேரு தெரியும் அந்த பொண்ணுக்கு. நான் தான் அவங்க பேரை சொல்லிட்டு போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு வந்துதான் ரியலைஸ் பண்ணிருக்காரு நேத்தே இறந்துட்டான்னு. அதுல இருந்து 1 month கிட்ட ஷாப்பை 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்களாம். எங்க அம்மா கிட்ட சொல்லல, பயந்துருவாங்கன்னு லேட்டரா 4-5 years கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை சொல்லும் போது நம்ப முடியல. அப்பதான் சொன்னாங்க, அப்பா மட்டும் இல்ல 2-3 பேர் பார்த்திருக்காங்க. அது தெரிஞ்சதுல இருந்து நானும் அந்த சைட் போறதே இல்லை. நிஜமா காய்ஸ், நிஜமா இந்த மாதிரி நடக்குது. இதை படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. படத்துல தானே அது மாதிரி நான் வந்து பாத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா
எங்க ஊர்ல ஒரு அண்ணன் சொன்னாரு, அவர் ஏர்லி மார்னிங் 2 o'clock டிராவல் பண்ணும்போது பின்னாடி பைக்ல யாரோ அவர் கூட உட்காந்து வர மாதிரி ஃபீல் ஆகுச்சான். பயத்துல பின்னாடி பார்க்காம போயிருக்காரு. அப்புறம் ஒரு பள்ளி வாசல்ல வண்டியை நிப்பாட்டி போட்டுட்டு தொழுதாராம். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டாரு. மறுநாள் அஸ்ராத் கிட்ட போய் கேட்டதுக்கு அது ஒரு ஜின்னுன்னு சொன்னாருன்னாங்க. ஆமாங்க, நம்ம கூட வண்டி ஓட்டும் போது நைட்ல என்ன ஆகும்னா, அதுவும் மிட் நைட்ல யாரும் நம்ம வண்டி மேல உட்காந்துக்கிட்டே கூடவே வந்து டிராவல் பண்ற மாதிரி வரும். நானும் வந்து பார்த்தா திரும்பி பார்க்கவே மாட்டேன். நேரா வலிச்சிட்டு வந்துட்டு வீட்டு வாசல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பியே வந்து பாக்குறது. அதனால்தான் நம்ம பைக்ல போகும்போது நாய் துரத்துதோ என்னவோ இல்ல. என்னக்கா இந்த டைம்ல தனியா ரோட்ல நின்று இருக்கீங்க? அட வாங்கக்கா ஏறுங்க, உங்களை பத்திரமா டிராப் பண்றேன். அம்மா டெத் அப்புறம் நானும் என் பாட்டியும் அந்த வீட்டுல இருந்தோம். குக் பண்ணுற டைம் ஆச்சு. என் பாட்டி ஷாப்புக்கு போயிருந்தாங்க. என் ஹவுஸ் அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு கிட்ட. அப்போ ஒரு ஆன்டி வாட்டர் வேணும்னு கேட்டாங்க. நானும் குடுக்கலாம்னு எடுத்துட்டு போனேன். அவங்கள காணோம். சரின்னு வாசல்ல வச்சுட்டு வந்தா ரிட்டர்ன் வந்து குடிப்பாங்கன்னு. என் பாட்டி வந்து யாருக்கு தண்ணின்னு கேட்டுச்சு. நான் சொன்ன ப்ளூ சாரியில ஒரு ஆன்டி வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் டே போஸ்டர்ல நான் தண்ணி கொடுக்க கொண்டு வந்த ஆன்டி அவங்க புருஷன் கூட ப்ராப்ளம்னு பயிர் வச்சுட்டான்னு பார்த்த உடனே அள்ளு விட்டுச்சு. என் பாட்டி கிட்ட சொல்லுறது அந்த கிழவி நம்பவே இல்லை. 8:30 மணிக்கு மேல நான் அங்க இருக்க வர வெளியே போனதே இல்லை. ஐயோ, இதெல்லாம் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு. ஒரு லேடி முந்தா நாள் வந்து தண்ணி கேட்டிருக்காங்க. தண்ணி வந்து கொடுக்க வரும்போது அவங்க காண போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு தீ குளிச்சு இறந்துட்டாங்களா. அது போஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்களா இறந்து போயிட்டாங்கன்னு. இது என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சென்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓல்டு ஸ்கூலுக்கு மேலதான் அட்டி விடுவோம். பிகாஸ் போலீஸ் தொல்லை. எங்களுக்கு ட்ரிங்க் பண்ண அந்த பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒரு கோடு இருக்கு. யாருன்னா அங்க மேல வர முன்ன விசில் அடிக்கணும். அப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் மேல போவேன். நைட் 11 PM இருக்கும். நாங்க போயிட்டு விசில் அடிச்சேன். ரிப்பீட் விசிலே வந்துச்சு. நானும் மேல ஏறி போய் பார்த்தா நோ ஒன் இஸ் தேர். ஸோ சடனா கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க இன்னும் வரல, நீ வரேன்னு சொன்னானுங்க. ஸோ நான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு வந்ததும் நடந்த மேட்டரை சொன்னேன். 3 of them இதே மாதிரி மேல போய் இருக்காங்க. லேட்லி தான் தெரிஞ்சது அந்த பால்வாடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அக்கா தீ வச்சு எரிஞ்சு செத்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போறதில்ல. ஹேய், ஏன்னா எல்லாம் ஃபயர் விட்ட லேடி பேயா வந்து கூட்டு வரீங்க. இதுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வச்சு இறந்துட்டாங்க. இந்த அக்கா ஃபயர் வச்சு இறந்துட்டானே கதை கூட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் போய் பேய் கதையை கேட்ட பாரு. என்னையே சொல்லணும். பேயே பயங்கரமா இருக்கும். இதுல எரிஞ்ச பேய் வேறையா? இதுக்கு மேலே உங்களோட ஸ்டோரி எல்லாம் படிச்சா என் கனவுலயே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்ச பேய் லேடி தான் வரும் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. இதுக்குனே ஒரு பாட்டு நான் வீடியோ ஒன்று போடுறேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அமானுஷ திங்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல கூட வந்து சொல்லலாம். உங்க ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.